என்னோட பேர் ஜோதிமணி. எங்கள் வீட்டுக்காரர் பேர் அர்த்தநாரி. அவரும் பாக்கியராஜும் ரொம்ப ஃப்ரெண்டு, நெருங்கின ஃப்ரெண்டுங்க. 5வது வரைக்கும் இங்கே தான் படித்தாங்க. அந்த ஒரு பழக்கத்துக்காக திடீர்னு ஒரு நாள் 1981 வந்தார். வந்துட்டு அவங்க அம்மா மிட்வைஃபாக இருந்ததுனால அவங்க கூட இருந்தவங்கள பார்க்கறதுக்கு வந்தவர் திடீர்னு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார். வந்துட்டு அப்புறம் மணி அண்ணா அப்படின்னு பிடிச்சிட்டு, மணி அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க எங்கள் வீட்டுக்காரரை. நான் இங்கே ஒரு படம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன்னா, நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டார். சரி பண்ணிட்டு ஒரு கை ஓசை ஃபுல்லாக எங்கள் தோட்டத்துக்குள்ளேயே தான் பண்ணார். தூரல் நின்று போச்சு, எல்லா இதுக்கும் லொக்கேஷன் எங்கெங்கே யாராவது ஒரு தோட்டம் இது எல்லாம் பார்த்து கொடுத்தாரு. அதுலேருந்து ரொம்ப க்ளோஸ்ட் ஆகிட்டாங்க. திருப்பி முதல்ல அந்த பருவத்தில் இருந்த அப்புறம் திருப்பி இப்போ சந்திச்ச அப்புறம் ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப இதாகிட்டார். எல்லாம் நாங்கள் ஒரு குடும்ப உறுப்பினர்களாட்ட பழகிட்டோம். பிரவீனாவும் படம் எடுக்கும்போது கல்யாணத்துக்கு முதல்லையே இங்கே வந்துட்டு அப்போ லேண்ட்லைன் காலம். அப்போ எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு. அங்கேருந்து ஃபோன் போடு பிரவீனா, என்னைய அண்ணி அண்ணின்னு கூப்பிடும். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நல்லா பழகுவா பிரவீனா. அப்புறம் அவங்க அந்த வருஷத்தில் ஒரு பிறந்த நாள் வந்துச்சு. அப்போ கோபியில் வச்சு நாங்கள் கொண்டாடினோம் எல்லாம் இருக்காங்க. அப்போ எல்லாம் படம் எடுத்த அப்புறம் பிரவீனா இறந்ததுக்கு நாங்கள்லாம் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த படமெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. சித்தாரில் ஒரு தோட்டம் வாங்கினார். பாக்கியராஜோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு. அடுத்தது பூர்ணிமா. கல்யாணத்துக்கும் பூர்ணிமாவும் நல்லா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராட்டு பழகும். அந்த குழந்தைகள் எல்லாமே சித்தாருக்கு தோட்டத்துக்கு வரும்போது அங்கிள் அங்கிள்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நல்லா எல்லாம் பழகிட்டாங்க. அப்புறம் தோட்டமெல்லாம் பார்த்து தான் கொடுத்தோம், எல்லாம் பண்ணணும். அப்புறம் அவங்க சென்னை வீடு இருந்துச்சு, அதெல்லாம் விற்றுட்டாங்க. அவங்க அம்மா ஒரு மிட் ஒய்ஃபாக இருந்தது தான். எங்கள் மாமியாருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவங்க. அந்த ஒரு இது. அப்புறம் எங்கள் நாத்தனாரும் பாகியராஜும், பாகியலட்சுமி எங்கள் நாத்தனார் பேர், அவர் பேர் பாக்கியராஜ். அவங்களும் நல்லா பழகிட்டு இருப்பாங்க. படத்துலையெல்லாம் கூட எல்லாத்தோட பேர் வர்ற மாதிரி பேசுவார், பண்ணுவார். அந்த மாதிரி எல்லாம் இருந்தோம். எல்லாம் நல்லது. எங்கள் வீட்டில் நடக்கிற கல்யாணத்துக்கும் வருவார், போவார். ஸ்கூல் இதுக்கும் அப்படி தான். இங்கே 8th வரைக்கும் இருந்தது. 9th 10th கொண்டு வர்றதுக்காக எங்கள் வீட்டுக்காரரும் இன்னொருத்தரும் போயிட்டு அவர் பேசி அதுக்கெல்லாம் ஒரு அப்போ கொஞ்சம் தொகை கம்மி தான். ஆனாலும் அது கொடுத்து உதவி செஞ்சு இந்த ஸ்கூலுக்கு ஒரு மேல்நிலை பள்ளி வர்றதுக்கு அவருடைய சப்போர்ட்டிங் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்கூலுக்கு செஞ்சார். இந்த ஊரில் இருக்கிறவங்க யாராவது வேலை தேடி போனாலும் பண்ணாலும், இல்லை சென்னையை சுற்றி பார்க்குறக்கு போனாலும் அவங்க வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்ல இதாக போயிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் போயிட்டு வந்தோன்னு எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் சொல்லுவாங்க, போனவங்க இந்த மாதிரி பார்த்தாங்க அவங்க அப்படின்ட்டுலாம். பாக்கியராஜ் இறந்த தகவல் எப்போ கிடைச்சது? காலையில் அவர் ஃப்ரெண்டு பழனிசாமி தான் சொன்னார். நான் அப்போ தான் இருந்தேன். எனக்கு ஒரே ஷாக்கிங். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரரும் இந்த பிரதோஷ நாளில் தான் இறந்தார். 2 பேரும் பிரதோஷத்தன்னைக்கே சிவனடி சேர்ந்துட்டிங்களா அப்படின்ட்டு எனக்கு நினச்சா ஒரு ஆற்றாமையாக இருக்குது. எல்லா இதுக்கும் வருவார். அவங்க நண்பர்களுக்கு ஃபோன் போட்டாலும் மணி என்ன ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதை எங்களுக்கு தகவல் சொல்லும்போது எனக்கு சரி இவ்வளோ நாள் பழகுனது இருக்காரு அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்ச்சி. குடும்பத்துக்கு ரொம்ப ஆறுதல் சொல்கிறேன். சாந்தன் கல்யாணத்துக்கும் நேர்லேயே பத்திரிக்கை கொடுத்து அழைச்சாங்க. பூர்ணிமாவும் அவங்களும் நாங்களும் எல்லோரும் போயிருந்தோம் அந்த கல்யாணத்துக்கு. சென்னைக்கு போனோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அவர் அங்கே போய் மணி அண்ணனை சந்திச்சு 2 பேரும் இருக்கட்டும். மணி அண்ணா நல்லா இருக்கு. பூர்ணிமாவுக்கு எனக்கு ஆழ்ந்தானது தெரிஞ்சுக்கிறேன்.